வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸுடன் இணையும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் ஒரு விகிதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் என்னதான் கட்சியில் இல்லைன்னா கூட மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவை கைக்குள் வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவிற்கு அவர்களுடைய செயல்பாடு அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற தீவிரமாக இருக்குது. இந்த ஒரு சூழலில் இது எல்லாத்தையும் அவர் தீவிரமாக்கி பண்ணணும்னா கொஞ்சம் நிறைய வேலைகள் பார்த்திங்கன்னா இறங்கி செய்யணும் தலைமையை கைப்பற்ற. அதற்கு ஆதரவு என்பது அதாவது அரசியல் ரீதியாக இல்லைனாலும் கூட பதவி ரீதியாக ஆதரவு வேணும். ஓகேங்களா? பதவி அதாவது ஒரு முக்கியமான என்ன சிக்கல்னா அதிகாரம் மிக வலிமையானது, அதை பெற்றுவிட்டால் அனைத்தும் எளிமையானதுன்ற மாதிரி அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தால்தான் நமக்கான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உறுதிப்பட சொல்கிறாங்க. மேலும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட என்ன நடக்க போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஓபிஎஸ் இப்போ தான் என்னதான் கட்சியில் இல்லைனாலும் கூட அவருக்கான ஆதரவு குறையாமல் மாவட்ட செயலாளர்கள், அதன் பிறகு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள், தொண்டர்கள், மாஞ்சிக்கள் என பலரும் பார்த்திங்கன்னா அவருக்கான ஆதரவை தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மூலமாக தான் பார்த்திங்கன்னா தென்மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வெற்றி பெற முடியும். ஏன்னா என்ன தான் ஆதரவு இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு தனி ஆதரவு இருக்குது. அதன் மூலமாக தான் வெற்றி அடைய முடியும். ஸோ அதை தெரியாமல் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சிக்கல்களில் பார்த்திங்கன்னா இல்லை ஓபிஎஸ் எல்லாமே நம்ம ஆதரவு திரட்டிடலாம், ஆதரவு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. மற்ற நிர்வாகிகள் மூலமாக ஆதரவு பெற்றுடலாம் இரட்டை இலை சின்னத்தை வைச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கான ஒரு முடிவு தான் இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரிய போகுது அப்படின்றது தான் தெரியப்படுகிறது. ஏன்னா யார் பக்கம் ஆதரவு போகுது, சின்னத்துக்கு போடுறாங்களா இல்லை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு போடுகிறார்களா அப்படின்றதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் பார்க்க போகிறாராம். ஓபிஎஸ் எந்த அளவுக்கு வாக்குகள் எடுக்கிறார், இபிஎஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வாக்கு எடுக்கிறாரு அப்படின்றத. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய அளவில் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குங்க. அதை நம்ம பார்த்திங்கன்னா கடைபிடிக்கணும், வழி நடத்தணும். அதை நடத்தாமல் கொஞ்சம் சிக்கலில் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொத்தாக பார்த்திங்கன்னா மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆதரவு இல்லாமல் அப்படியே சிக்கிக்கிட்டு தவிக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் நம்மளுடைய ஓபிஎஸ் தரப்பினர்கள். ஸோ அதனால் ஓபிஎஸ் தரப்பினர்களை வைத்து தான் நம்ம தலைமையை கைப்பற்றணும், அதாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு முடிவுக்கு எடப்பாடி தள்ளப்படலாம் அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா வைத்தியலிங்கம், ஜேசிபி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், அதன் பிறகு பண்ருட்டி ராமச்சந்திரன் என்று பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா மூத்த நிர்வாகிகள் அங்கே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவை கொடுப்பாங்களா, கொடுத்துட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? வைத்தியலிங்கமே சொல்கிறாரு, எடப்பாடி பக்கம் இருக்கவர்கள்லாம் பார்த்திங்கன்னா போலியாக ஆதரவு கொடுக்குறார்கள், ஓபிஎஸ் பக்கம் உண்மையாக ஆதரவை தெரிவிக்கிறாங்க அப்படின்றதே சொல்கிறார். ஸோ அதன் மூலமாகவே தெரிகிறது பெரும்பான்மை என்பது அவர்கள் மூலமாக தான் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.